இந்த குட்டி அப்பாச்சி நகர் 2வது வீதியில் இருக்கு. இந்த மாதிரி இந்த பக்கம் வீக்கமாக இருக்குது. கேன்சர் கட்டி என்னன்னு தெரியல. படுத்துட்ருக்கா. ப்ளீடிங்லாம் ஆகிருக்க மாட்டிருக்கு. ரொம்ப பெரிய கட்டியாக இருக்குது. அப்படியே பார்க்குறா பாருங்க. ரொம்ப நேரமாக ஏதோ கட்டி மாதிரி இருக்குது. கேன்சர் கட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது கண்டிப்பாக அது ரெஸ்கியூ பண்ணணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாருங்கள், அது படுத்திருந்த இடத்துல பிளட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ தான் இங்கே தான் இருக்குது அந்த டாகு. இந்த கட்டடத்துக்கிட்ட அது அந்த இடம் ஃபுல்லாக வீக்கமாக இருக்குது. ரொம்ப பெரிய வீக்கமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. கிட்ட போக பார்த்து அது எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எழுந்து போயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பெண் குட்டி இன்னும் அது கண்டிப்பாக குட்டியெல்லாம் போடலை. இப்போ தான் அது ஒரு பருவம். நம்ம ராம் இருக்கான் இல்லையா, அது கூட போட்ட குட்டியாட்டிருக்கு. இது அவனோட சாயல் தெரியுது. இவங்களோட தான் ஒன்றா இருந்துகிட்ருக்கான். இப்போ பாருங்கள், அந்த இடம் எவ்வளோ பெருசாக வீங்கியிருக்குன்னு. எந்த அளவுக்கு பெருசாக வீக்கத்தோடு இருக்குது பார்த்தீங்களா. அது ரொம்ப வழியில் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. இப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கே கஷ்டமாக இருக்குது. திரும்ப திரும்ப நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு ட்ரஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. நாமளே நமக்காகவே வண்டி வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இவளை எடுக்க போகலான்னு கிட்ட போகும்போது கொஞ்சம் உருன்றா. எப்படி இவளை சமாளித்து நான் ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக யார்கிட்ட ஹெல்ப் கேட்போம், பண்ணுவாங்க. ஏதாவது வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்கன்னா அவளை ஈஸியாக சரி பண்ணிடலாம். கடவுள் தான் இருக்கிறாரு.